மார்ச் மாதம் 4வது வாரத்துடைய வீக்லி டாப் 10 கவுண்ட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வாரம் வெயிட்டான சில படங்கள் வந்ததுனால படங்கள் எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஆனாலும் நம்ம கவுண்டில் 13 படங்கள் கிட்ட இடம் பிடிக்கிற அளவுக்கு நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குங்க. ஸோ அதெல்லாம் என்னென்ன படங்கள், அந்த படங்கள்லாம் என்னென்ன கவுண்ட் பிடிச்சிருக்குன்றதா வாங்க நம்ம அப்கமிங் ஸ்டாரோட வீக்லி டாப் 10 கவுண்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். நம்ம கவுண்டில் 10வது இடத்துல பார்க்க போற படம் தி டோர். இந்த தி டோர் அப்படின்ற படம் நாளைக்கு தான் ரிலீஸ் ஆக போகுது. பாவனா முக்கியமான கேரக்டர்ல பண்ணியிருக்காங்க. படத்துல வந்து த்ரில்லர், ஆர்ஆர் இதுதான் வந்து மெயின் சப்ஜெக்டா இருக்கு. ஆக்சுவலி ஆர்ஆர்ன்றது என்னத்த சொல்றதுங்கிற லைனா படம் வந்துகிட்டே இருக்கு. என்ன வந்து முனி காஞ்சனா வந்த டைம்ல, ஆக்சுவலி சந்திரமுகி வந்த டைம்ல ஷாக் அதுக்கு முன்னாடியே வந்துச்சா, அந்த டைம்ல ஏதோ ஆரம்பிச்சது விட்டுரும் பார்த்தாக்கா இதை ஒரு ரெகுலர் ஜானராவே எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இப்ப லேட்டஸ்டா பேய் வாரன்ற மாதிரி பல பேய் படங்கள் வந்துட்டு இருக்கு. இல்ல இந்த தி டோர்ன்றது என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்போம். தியேட்டர் போது 10 தியேட்டர் கிட்ட வருது. ஷோஸ் கவுண்ட் கம்மி தான். சோ புது வரவன்றதால இந்த ஒரு கவுண்டர் கொடுத்துருக்கோம் எக்ஸ்பிளேஷன்ல. நம்ம கவுண்டில் 9வது இடத்துல பார்க்க போற படம் கிங்ஸ்டன். கிங்ஸ்டன் படம் ரிலீஸ் ஆகி 3 வாரம் முடிஞ்சு 4வது வாரம். இந்த வாரத்தில் 25 நாள் போஸ்ட் வரணும். ஆனா வராது. ஏன்னு கேட்டீங்கன்னா படம் தியேட்டர்லயே நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் எங்கேயும் உள்ள வாசல் தான் ஆகிருக்கு. லாஸ்ட் வீக்கு ஒரு 6 தியேட்டர் கிட்ட ஓடிச்சு சிங்கிள் ஷோ போட்டு. ஆனா படம்ங்கிறது இந்த அளவுக்கு கேவலமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற அளவுக்கு மோசமாலாம் இல்லைங்க. அதுவும் தியேட்டர் பீஸ் நம்ம தாராளமாக சொல்லலாம். ஏன்னா ஹாலிவுட் படம் மாதிரி சில விஷயங்கள்லாம் அந்த கடல்ல பண்றதுலாம் நல்லாவே பண்ணிருக்காங்க. இதுவும் நான் லாஸ்ட் கொண்டு சொன்ன மாதிரி தான் பேய் படம் தான் பார்க்க போனீங்கன்னா. ஆனாலும் படத்துல நிறைய ட்விஸ்ட், அது மட்டும் இல்லாமல் ஃபேண்டசி எலிமெண்ட் அது இதெல்லாம் வச்சு படத்தை கொஞ்சம் நல்லாவே ரொம்ப சூப்பராக பண்ணிட்டாங்க. அது மேக்கிங்காகவும் நல்லா இருக்கு. ஆனால் திரைக்கதையில் இன்னும் கொஞ்சம் கவனம் பெருசாக செஞ்சிருந்தாங்கன்னா இந்த படம் இன்னும் கொஞ்சம் நல்லா வந்திருக்கும். ஹீரோவா ஜி பிரகாஷ் போட்டுருக்க வேண்டாம். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு ஸ்டார் காஸ்ட்லாம் இந்த ஃப்ரெண்ட் கேரக்டர் இவங்களாம் வந்து நிறைய வந்து கொஞ்சம் தெரிஞ்ச முகம்லாம் போட்டு ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்கன்னா இந்த படம் ஓரளவுக்கு பெஸ்ட்டாக இருந்திருக்கும். எனவே படம் ஓடிடியில் வந்துடும். வந்ததுன்னா மிஸ் பண்ணாம பாருங்க. கண்டிப்பாக நான் சொன்னதெல்லாம் உண்மைன்னு புரியும் உங்களுக்கு. தியேட்டர்ல 25 நாளாவது இந்த படம் ஓடிடணுங்க. ஆனால் அது கூட ஓடாம போச்சுன்றதால தான் இந்த அளவுக்கு பேசியிருக்கேன். நம்ம கவுண்டில் 8வது இடத்துல பார்க்க போற படம் ஆஃபீஸர் ஆன் டியூட்டி. ஆஃபீஸர் ஆன் டியூட்டின்றது மலையாளத்தில் வேற லெவலில் பண்ணிச்சு. ஆனா நம்ம தமிழ்ல ரிலீஸ் ஆகி 2 வாரம் முடிஞ்சது. 3வது வாரத்தில் தியேட்டர் காணும். ஆனா லாஸ்ட் வீக்லாம் கூட பாத்தீங்கன்னா ஒரு 7 தியேட்டர் கிட்ட அப்படியே வச்சு ஓட்டினாங்க. படம் தியேட்டர் ஏறி இறங்கிட்டு இருந்திருக்கு. அதே சமயம் இந்த படம் மலையாளத்தில் வந்ததுனால தமிழ்லயும் ஓடிடி வெர்ஷன்லாம் வந்துடுச்சு. ஸோ படம் ரிவ்யூ ரேஞ்சில் பக்காவா இருக்கு. உங்களுக்கு மலையாள படம் சப்ஜெக்ட்லாம் பிடிக்கும்னு நினைச்சீங்கன்னா அந்த மாதிரி ஒரு த்ரில்லர் ஜானர்ல இந்த படம் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. எனவே நம்ம இந்த கவுண்டனுக்கு தியேட்டர்கள் அது இது நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது இந்த ஒரு கவுண்ட் தாங்க தரணும். கிங்ஸ்டனோட கொஞ்சம் மேலே கொடுத்துருக்குன்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த மலையாள படம்லாம் வந்து பெருசா இங்க செல்ஃபே எடுக்காது. ஆனா இது 2 வாரம்ன்றது ஒரு சின்ன பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது. ஆனா கடைசியிலேயே டப்பிங் படங்களுக்கு உண்டான விதிப்படி இந்த படத்தையும் வந்து வாஷ் அவுட் பண்ணுவாங்க. நம்ம கவுண்டில் 7வது இடத்துல பார்க்க போற படம் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம். நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படம் ரிலீஸ் ஆகி 5 வாரம் முடிச்சு. இது 6வது வாரம். 5 வாரம் வரைக்கும் கூட பாத்தீங்கன்னா ஒரு 6 தியேட்டர் கிட்ட ஓடி தான் நினைக்கிறேன். இந்த படம் 4 தியேட்டர் 6 தியேட்டர் ஓடி இருக்கும். ஆனா இப்போ இந்த படத்துக்கும் வாஷ் அவுட் ரேஞ்ச் தான் காட்டுது. தியேட்டர் வந்து கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ண தேவை. ஆனா ஏத்துவாங்க திடீர்னு கொடுக்காம போயிடுவாங்க. பட் படம் 5 வாரம் பண்ண பர்ஃபார்மன்ஸ் பெஸ்டா இருக்கு. அதே சமயம் யங்ஸ்டருக்கும் லவ்வர்ஸுக்குலாம் வந்து இந்த படம் கண்டிப்பா ஒரு நல்ல டைம் பாஸ் தான் சொல்லி ஆகணும். ஸோ அதனால வாஷ் அவுட்டே ஆனாலும் இந்த ஒரு கவுண்ட் தாராளமா தர வேண்டியது இருக்கு. நம்ம கவுண்டில் 6வது இடத்துல 2 படங்களை பார்க்க போறோம். இல்ல முதல்ல பார்க்க போற படம் மர்மர் படம் போட்ட முதல் வாரத்துல கல்லா கட்டிடுச்சு. 2வது வாரத்துல அப்படியே சர்வே ஆயிடுச்சு. 3வது வாரத்துல முக்கிச்சு தாங்க சொல்லணும். இந்த படத்துக்கும் 25 நாள் இந்த வாரத்துல வரணும். ஆனா இதுக்கும் வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா தியேட்டர் சுத்தமா இல்ல வாஷ் அவுட் மாதிரி தான் காட்டுது. இன்னைக்கு பார்க்கும்போது அந்த மாதிரி காட்டுது. மேபி நாளைக்கு கொடுத்தாங்கன்னா கொடுக்கலாம். ஆனா கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஃபேக்னு கிளீனா தெரிஞ்சு போச்சு நிறைய பேருக்கு. நம்மளாம் வந்து நம்ம போன்ல எடுத்த நம்ம ஃபுட்டேஜே வந்து ஷேக்கிர்னா நட கேவலமா இருக்கு டிலேட் பண்ணிட்டு வேற எடுக்கிறாள். இல்ல வேற ஏதாச்சும் வந்து ஆப் கிப்லாம் ரெடி பண்ணி பார்க்கணும்னு நினைப்போம். அந்த ஷேக்கிங் ஃபுட்டேஜை பார்க்கறதுக்கு நம்ம விரும்ப மாட்டோம். ஆனா இதை பேய் படம் ஷேக்கிங்ல பார்த்தா நல்லா இருக்குன்ற மாதிரி ஏதோ ஹாலிவுட்ல அன்னைக்கு எடுத்து வந்து அந்த கான்செப்ட்ல எடுத்து வந்து இவங்க லைவ் ஃபுட்டேஜ்ல அதை போட்டு மக்களை வந்து கொலையா கொண்டு தலைவலிலாம் வந்துச்சு நினைக்கிறேன். ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஞ்ச நேரம் சீனிங்க நீங்க இந்த மாதிரி கொடுத்தா பரவாயில்லடா. கடைசி வரைக்கும் வந்து ஒரு மொக்க கேமரால எடுத்து அதை தேட்டர்ல போட்டு காசு வர வாங்கி விட்டீங்களா. ஆனா இவ்வளவு பேசினாலும் இல்ல இந்த 4வது வாரத்துல தாங்க வாஷ் அவுட் அப்படின்ற ஒரு நிலைக்கே வந்திருக்கு. அதுக்கு முன்னாலாம் பாத்தீங்கன்னா கல்லா கட்டிட்டாங்க. அவங்க ஃபைனான்ஸ் கம்பெனி மாதிரி போட்ட பணத்துக்கு மேல அதிகமா லாபத்தை எடுத்துட்டு ஓட்டிட்டாங்கன்னு தான் சொல்லணும். நம்ம கவுண்டில் அடுத்ததா இதே 6வது இடத்துல பார்க்க போற படம் ஸ்வீட் ஹார்ட் படம் ரிலீஸ் ஆகி 2 வாரம் முடிச்சு. இது 3வது வாரம். இந்த படத்துல எனக்கு தெரிஞ்சு ரியோராஜ் நடிச்சதான் ஒரு பெரிய தப்பா இருக்குமோ தோணுது. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த மனுஷனுக்கு 40 வயசு ஆகுது. இன்னும் யங்ஸ்டர் நினைச்சிட்டு அந்த அளவுக்கு வந்து ஒரு சின்ன பசங்க மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணிருக்காரு. ஏதோ ஒரு யங்ஸ்டர் மாதிரி மூஞ்சி தெரியாத கொஞ்சம் ஹேண்ட்ஸமா இருக்கிற பையனா போட்டு இந்த படம் எடுத்திருந்தாக்கா ஓரளவுக்கு யங்ஸ்டருக்கும் லவ்வர்ஸுக்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு படமா வந்திருக்கும். இப்போ கூட மைல்டா பிடிக்குது. இருந்தாலும் ரியோராஜினும் போது கொஞ்சம் கடுப்பா வராங்க. எனவே இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது எக்கச்சக்கமான தேட்டர்ல வந்தாலும் 2வது வாரத்தில் ரொம்ப தேட்டர் குறைச்சிருந்தாங்க. 3வது வாரத்தில் வாஷ் அவுட் தான் ஆயிடுன்னு பார்த்தேன். நேத்தெல்லாம் தேட்டர் கொடுக்காம இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 3 ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க. எல்லாமே சிங்கிள் ஷோன்ற மாதிரி தான் போகுதுன்னு நினைக்கிறேன். எனவே இந்த படம் வந்து 3வது வாரத்திலையும் சர்வே பண்ணிட்டு இருக்கு. இதுவே ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா ரியோராஜிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா படம் வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது. இப்ப நிறமாறம் உலகெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல படம் அது. ஆனா அது தேட்டர்ல 2வது வாரத்தில் போனதே பெரிய விஷயமா இருந்து வாஷ் அவுட் ஆயிடுச்சு. ஆனா இந்த படம் 3வது வாரம் வரைக்கும் சின்னதா வந்திருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் இந்த மாதிரி கதை தான் ஓடுன்ற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம கவுண்டில் 5வது இடத்துலயும் 2 படங்களை பார்க்க போறோம். இல்ல முதல்ல பார்க்க போற படம் பெருசு படம் ரிலீஸ் ஆகியும் 2 வாரம் முடிச்சு. 3வது வாரம். இந்த படமும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்வீட் ஹார்ட்டை விட வந்து ஓவர் டேக் பண்ணி தான் ஓடிட்டு இருந்துன்னு சொல்லி ஆகணும். அதே மாதிரி ஃபினான்ஷியலும் பாத்தீங்கன்னா ஸ்வீட் ஹார்ட்டை விட இந்த படம் வந்து ஃபினான்ஷியல்
ஃபினான்ஷியலாக பெஸ்ட்டாக இருக்குன்னு தான் சொல்லணும். இல்லை கால நேரத்துக்கு ஏற்ப வந்து பயன்படுத்தி வச்சுருந்தாங்க சொல்லணும். ஏன்னா அதிகபட்ச தேட்டர்களில் வந்து மக்கள் ஏதோ கொஞ்சம் அந்த வீக்கெண்ட்லாம் தேட்டருக்கு போய் பாக்ஸ் ஆஃபீஸ் பரவாயில்லாம போயிடுச்சு. ஆனால் ஒரு விஷயம் ஃபேமிலி அடல்ட் காமெடின்றதுல இன்னும் ரொம்ப பெட்டராக என்டர்டைன்மெண்ட்டாக கொடுக்க முடியும். ஏன்னா இந்தியெல்லாம் நிறைய படம் வந்திருக்கு, முகம் சொல்லிக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த படம் ரொம்ப சுமாராக தாங்க இருக்குது. இதுவே இந்த அளவுக்கு ஃபினான்ஷியலாக போயிருக்கணும் போது ஏதோ நேரங்காலத்தில் மாட்டி தான் போயிருக்கு. இந்த இருட்டு அறையில் முரட்டு குத்தி இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப வல்கரிட்டி இல்லாமல் இந்த பெருசை விட இன்னும் பெட்டராகவே காமெடி என்டர்டைன்மெண்ட்டாக ரொம்ப அழகாக கொடுக்குற மாதிரி ஒரு கான்செப்டை கொடுத்து தமிழில் கொடுத்தா கண்டிப்பாக அது ஒரு ஒர்க் அவுட் ஆகும். அந்த மாதிரி ஒரு படத்துக்கு நான் எதிர்பார்க்குறேன். நம்ம கூட அடுத்ததான் 5வது இடத்துல பார்க்க போகிற படம் ஃபயர் படம் ரிலீஸ் ஆகி ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. 50 நாளை நோக்கின்னு போஸ்ட் ஓட்டிட்டாங்க. ஆனால் 50 நாள் ஓடாதுன்னு நினைக்கிறேன், தெரியல. இல்லை எங்கேயாச்சும் ஒரு தேட்டரில் வச்சு ஓட்டுவாங்க. இப்போத்தி வாஷ் அவுட் தான். லாஸ்ட் வீக் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 தேட்டர் கிட்ட அப்படியே ஓட்டிட்டு இருந்தாங்க நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும். ஃபயர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நிறைய 4-5 லேடிஸ்லாம் காட்டும்போது இந்த லேடிஸ்குள்ள லேடிஸ் பண்ணும்போது லெஸ்பியன்லாம் சொல்லாமல் அந்த காலத்தில் ஃபயர் அப்படின்ற மாதிரி தான் பேசுவாங்க. அந்த மாதிரி தான் ஏதோ அர்த்தம் இருக்கும் பொழுது அப்படின்னு பார்த்தாக்கா படத்துக்குள்ள வந்து பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஃபயர்ன்றது ஒரு ரீவெஞ்சுக்கான ஃபயர் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா பண்ணியிருக்காங்க. இதை பல நாளாக சொல்ல நினச்சி, ஏன்னா இந்த டைட்டில் பார்த்துட்டு வேற மாதிரி நம்மளே ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதை மாற்றி இவங்க சொல்கிற ஃபயர் வந்து வேற மாதிரியான ஃபயருங்க. அது ரியல் ஃபயருக்கான அர்த்தம் தான் ஒரு நெருப்பு எப்படி எல்லாத்தையும் பொசுக்குமோ அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க. சரி பார்ப்போம், அடுத்த வாரமும் இந்த படம் கவுண்டரில் வைப்பேன் நினைக்கிறேன். ஏன்னா எப்படியும் இந்த டேரக்டர் ஜேஎஸ்கே சும்மா இருக்க மாட்டாரு, அவர் ப்ரொடியூசர் வேற. ஏதோ இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி டேரக்ட் பண்ணவர் கிடையாது. இந்த படத்தில் போலீஸாக நடிச்சிருப்பார்ல, அவர் தான். அவர் நிறைய படம் நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படம் 50 நாள் ஓடிச்சுன்னா இது ஒரு சமூக கருத்துள்ள படம் தான். அந்த காசின்ட்டு ஒருத்தர் தான் பார்த்தீங்களா, அவங்க தான் இது. ஸோ அந்த மாதிரி சமூக கருத்துள்ள வேற மாதிரியான ஒரு படத்து மூலமாக வரப்போறார் ஜேஎஸ்கே திருப்பி. நம்ம கவுண்டரில் 4வது இடத்துல பார்க்க போகிற படம் குடும்பஸ்தன் படம் ரிலீஸ் ஆகி 60 நாளைக்கு மேலே ஆயிடுச்சுங்க. ஆக்சுவலி 62 நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம அடிச்சிட்டாருங்க, நம்ம மணிகண்ட வந்து வெயிட் அடிச்சிட்டாரு ரன்னிங் டேவை. அதே சமயம் இந்த படம் வந்து உங்களுக்கு ஓடிடிலேயே வந்துட்டு இருக்கும். படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த படம் குடும்பஸ்தன் டைட்டில் வச்சிருக்காங்க. ஆனால் அது வந்து ரொம்ப ஓவரா இந்த செட் ஆகலன்ற மாதிரி தான் இருக்கு. நம்ம மணிகண்டன் வந்து ஒரு 37 வயசு ஆயிடுச்சு, அவ்வளோ ஒன்றும் எங்க கிடையாது. அவரு இன்னும் ஒரு 1-2 சைல்டை வச்சு இன்னும் ஃபுல் ஃபெஜ்ஜா இந்த படத்தை எடுத்திருந்தாங்கன்னா அந்த குடும்பஸ்தன்ற டைட்டிலுக்கு ரொம்ப ஆப்டா இருந்திருக்கும் தோணுது. இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், இந்த படத்தில் வந்து அந்த கடன் வாங்குறது அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு மக்கள் நிறைய பண்ற மாதிரியான விஷயங்களை தான் இந்த படத்தில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்துட்டு எல்லாரும் இப்படி தான் இருக்கணும்ன்ற மாதிரி கடன் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் போகாதீங்க. இதெல்லாம் வந்து குடும்பஸ்தன்னா இப்படி தான் இருக்கணும்ன்ற மாதிரி எவனோ ஒருத்தன் உங்களை மோனோபோலிங் பண்ணி உங்களை கடைசி வரைக்கும் கடன்காரன் ஆக்கிட்டு இருப்பான். நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்குன்ற மாதிரி போங்க. குடும்பஸ்தன் படத்திலேயே வந்து அப்படி தானே பண்ணியிருந்தான், குடும்பஸ்தனா இப்படி தாண்டான்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் எடுத்துக்காதீங்க. உங்ககிட்ட இருந்தா பிரியாணி சாப்பிடு, இல்லையா கஞ்சி குடி, அதுவும் இல்லையா பட்னியா கடை. ஆனால் இது எதுவுமே தேவையில்லைங்க. ஒழுங்காக வேலைக்கு போனாக்கா கண்டிப்பாக நம்ம நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கலாம். இங்கே பெரிய பிரச்சனை என்னன்னா ஒழுங்காக வேலை வெட்டிக்கு போகாமல் இருக்கிறது தான். அதை விட முக்கியம் அந்த காசை கரெக்டாக சேமிக்காமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருக்கிறது தான். சரி அதை பண்ணலனா கூட பரவாயில்ல, அதை விட்டுட்டு தேவையில்லாத கெட்ட பழக்க வழக்கங்கள்லாம் சேர்த்து வச்சுருக்கிறது தான். இந்த மாதிரி குடும்பஸ்தனுக்கு ஒரு படம் எடுங்கடா, என்னவோ குடும்பஸ்தன் ஒரு படம் எடுத்துறீங்க, ஏதோ மணிகண்டன் நல்லா இருக்குன்றதுனால நான் மன்னிச்சு விட்டுறேன். ஆனால் நான் சொன்ன கான்செப்டில் தான் படம் வரணும். நம்ம ஏற்கனவே வந்து இப்போ பெருசாக ஹிட் அடித்த 150 கோடி படம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து மக்களுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி படம் வரணும் தான் எதிர்பார்ப்பேன். குடும்பஸ்தன் கண்டிப்பாக அட்வைஸ் படம் கிடையாது. இப்போ நீ நாசமாக போயிட்டு இருக்க குடும்பஸ்தனாக இருந்தே அதே வழியிலேயே போ அப்படின்றத வந்து ஊக்குவிக்கிற படமாக தான் இந்த படம் எனக்கு தோணுது. நம்ம கூட 3வது இடத்துல பார்க்க போகிற படம் சப்தம் படம் ரிலீஸ் ஆகி 4 வாரம் முடிஞ்சு, இது 5வது வாரம். படம் வந்து சப்தம்ன்றதுக்கு தமிழில் வருத்தம் தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்குலாம். அந்த டைட்டிலுக்கு அவ்வளோ ஆப்டான ஒரு படமாக எடுத்திருக்காங்க. என்ன சவுண்டு ஒர்க்கிங்க. ஆக்சுவலி மனுஷன் வந்து அறிவழகன் டேரக்டரா இல்லை நீ சவுண்ட் இன்ஜினியர் ஃபர்ஸ்ட் வந்து இந்த படத்தை எடுத்தியான்ற அளவுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு சோகமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் இப்போ 2 தேட்டரில் தான் ஓட போகுது. நீங்கள் இந்த படத்தை தேட்டரில் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு 100% சாட்டிஸ்ஃபைடு கிடைக்கும். வேற டிவிலையோ யூவிலையோ 5.1லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கிடைக்கும். ஆனால் நார்மலாக டிவியில் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து நீங்கள் ஒரு தேட்டரில் போய் பார்த்தே தீர வேண்டிய படம் சொல்லுவேன். உங்களுக்கு ஆர்டிஸ்டாகவும் சரி, படமாகவும் சரி, சவுண்டாகவும் சரி வேற லெவலில் கலக்கியிருக்காங்க. ஆனால் அப்படியாப்பட்ட படத்துக்கு ஒரு 4 வாரம் முடிஞ்சு 5வது வாரத்தில் 2 தேட்டர்ன்றது கொஞ்சம் கம்மி தான். கொடுத்துடலாம், ஒரு 5-10 தேட்டர் கிட்ட கொடுத்துடலாம், 5 கொடுத்துடலாம் கண்டிப்பாக. இனிமே ஏற்றுறாங்களான்னு பார்ப்போம். ஆனால் ஒன்று அவங்க ஏற்றுறாங்களோ இல்லையோ, சிட்டியை பொறுத்த வரைக்கும் 2 தேட்டர் ஓடுது. வேற எந்த தமிழ்நாட்டில் எப்படி போகுதுன்னு தெரியல. தேட்டரில் போய் ஒரு படம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த படத்தை தாராளமாக போய் பாருங்க. நீங்கள் குடும்பஸ்தன் மாதிரியான படங்கள்லாம் ஓடிடியில் டிவியில் கூட ஈஸியாக போட்டு பார்த்துலாம். ஆனால் இந்த சப்தம் தேட்டரில் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு 100% சாட்டிஸ்ஃபைடு கிடைக்கும். நம்ம கூட 2வது இடத்துல 2 படங்களை பார்க்க போகிறோம். இல்லை முதல்ல பார்க்க போகிற படம் டிராகன் படம் ரிலீஸ் ஆகி 5 வாரம் முடிஞ்சு, இது 6வது வாரம். இந்த 6வது வாரத்திலையும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 தேட்டர் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஷோஸ்லாம் நிறைய கம்பட்டாங்க. ஆனால் லாஸ்ட் வீக்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவல் தேட்டரில் ஓடிட்டு இருந்து. இப்போ இந்த வாரத்தில் ஒரு 2 புது படம், அதுவும் பெரிய படமாக வரதுனால இந்த படத்துக்கு பெருசாக தேட்டர் குறைச்சிருக்காங்க. அதான் சொல்லும். இருந்தாலும் இந்த 15-20 தேட்டர்ன்றது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 6வது வாரத்தில் இந்த அளவுக்கு ஓடுது. ஆக்சுவலி டிராகனும் மிட் ஆகிருக்கு, குடும்பஸ்தனும் மிட் ஆகிருக்கு. ஆனால் டிராகன்றது உயர்ந்து நிற்குதுங்க டிராகன் அளவுக்கு. ஏன்னு சொல்கிறேன்னா அந்த கான்செப்ட்ன்றது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆடியன்ஸை வந்து ஒரு மாதிரி மோனோபோலிங் பண்ணுங்க. எல்லா படமும் அது பண்ணிட்டு இருக்கும், ஒவ்வொருத்தவனுக்கும் பண்ணிட்டு இருக்கும். ஆக்சுவலி இவங்க கொடுத்துருக்க கான்செப்ட்றது கண்டிப்பாக உண்மையிலேயே வந்து அது 100% சூப்பர். இன்னைக்கும் சொல்கிறேன், ஜொமேட்டோ ஓட்டுறவங்க இன்னும் நிறைய பேர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேர்மையாக இருந்துட்டு இருக்காங்க. அந்த நேர்மையாக இருக்க பல பேருக்கு மத்தியில் இந்த படம் வந்து சமர்ப்பணம் தான் சொல்லுவேன். நீங்கள் குடும்பஸ்தன் ஹீரோ பெட்ரா இல்லை டிராகன் ஹீரோ பெட்ரான்னு கேட்டிங்கன்னா, குடும்பஸ்தன் ஹீரோ
அட்டர் மொக்கங்க அது. ஏன்னா அது பைத்தியகாரத்தனமாக என்னென்னவோ பண்ணிகிட்டு இருக்கு. பட் இந்த டிராகன் ஹீரோ வந்து என்னதான் இவன் பைத்தியகாரத்தனமாக பண்ணிட்டானே, வாழ தெரியாதவனா இருந்தாலும் மனுஷங்களால் வந்து போற்றப்படுவான். அதே சமயம் குடும்பஸ்தரையும் நிறைய நல்ல குடும்பஸ்தன் இருக்காங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் வந்து என்ன மாதிரி இருக்காங்கன்றது தான் அந்த நம்ம மணிகண்டன் குடும்பத்தில் காட்டியிருப்பாங்க. பட் பல நல்ல நல்ல எண்ணங்கள் வச்சிருக்க அந்த குடும்பஸ்தன்களோட அந்த கேரக்டரை வந்து ஒரு படம் பண்ணி அதை மக்கள் பெருசாக ஹிட் ஆகணும். அதுக்கும் நான் பெருசாக காத்துட்டு இருக்கேன். ஏன்னா இங்கே தப்பு சரின்றதை வந்து அப்பப்போ நம்ம பேச வேண்டியதாக இருக்கு. ஆக்சுவலி இன்னைக்கு தப்பு வந்து நல்லா இருக்கு, நம்ம ஏதோ பண்ணிட்டோன்ற மாதிரி இருக்கும். ஆனால் தர்மத்தின் வாழ்வத்தினை சூதுக்கவும் கடைசியில் தர்மமே வெல்லும்ன்ற மாதிரி அது உங்களுக்கு லாஸ்ட் ஆஃப்ல தான் புரியும். நமகோட அடுத்ததா இதே 2வது இடத்துல பார்க்க போற படம் எம்புரான். எம்புரான் படம் நாளை தான் ரிலீஸ் ஆகுது. இது வந்து மோகன்லால் ஹீரோவா நடிச்சிருக்காரு. மலையாள படம் தான், தமிழ்ல வந்து டப்பிங் ஆகுது. டப்பிங் சொல்றத தாண்டி பைலிங்கெல்லாம் இல்லை, டப்பிங் தான். ஆக்சுவலி இது ஒரு பேன் இண்டியா படம் மாதிரி எல்லா லாங்குவேஜுக்கும் எடுத்திருக்காங்க. ஆனால் இது டப்பிங் படம் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா லூசிஃபர்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து நம்ம பிருத்திவிராஜ் தெரியும் உங்களுக்கு, இந்த கனாகண்டையில் அறிமுகமானார் பத்திலாம் நிறைய படம் நடிச்சிருக்காரு. ஸோ அவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணார் லூசிஃபரை. லூசிஃபரோட செகண்ட் படம் தான் இது. ஏன்னா L2 அப்படின்ற மாதிரி கொடுத்து தான் எம்புரான் கொடுத்துருக்காங்க. லூசிஃபர்ன்றது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. இது வந்து இந்த இயேசுவோட சப்ஜெக்ட்ல வந்து அந்த ஒரு சாத்தான்ற மாதிரி அது ஒரு கதை ஓடும். அது மட்டும் இல்லாம ஆதாம் ஏவாள் கதையில வர அந்த பாம்பே வந்து லூசிஃபர் தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த லூசிஃபரை வந்து டிராகனோடும் ஒப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு கதை அம்சத்தோட தான் அந்த லூசிஃபர் இருக்கும் போல இருக்கு. நான் லூசிஃபர் பார்க்கல, இனிமே பார்த்துருவோம் போயிட்டு. அதோட செகண்ட் பார்ட்டா இந்த எம்புரான் எடுத்துருக்கறனால அதெல்லாம் தான் எம்புரானுக்கு வந்து நிறைய செலவு பண்ணி எடுத்திருக்காங்க. பிருத்திவிராஜ் வந்து ரொம்ப ரியலியா ஒரு செம ஆக்டர்ன்றதை தாண்டி நல்ல ஒரு டேரக்டர் தான் லூசிஃபர்ல நிரூபிச்சிருப்பாரு. விமர்சன ரீதியாக பார்த்து பேசுறேன். அதனால இந்த படத்துக்கு வேற லெவலில் பட்ஜெட் கொடுத்துருக்காங்க லைக்கா. ஆக்சுவலி லைக்கா தமிழ்ல வந்து நாசமா போய் நிறைய படங்களை வந்து பண்ணி விட்டாங்க. கடைசியில் அஜித் காப்பாற்றுவார்னு பார்த்தாங்க. ஆனால் அஜித்தை குட் பை டகிலி காப்பாற்றிடும். லைக்கா யாரா காப்பாற்றுவான்னு பார்த்தா இந்த எம்புரான் தான் காப்பாற்றி ஆகணும். எம்புரான்றது அந்த காடு சைத்தான் அந்த மாதிரியான விஷயமா தான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். எனவே பாப்போம். இல்லை வந்து அந்த ஸ்டார் காஸ்ட்ன்றதே ரொம்ப பெட்டரா இருக்கும். பிருத்திவிராஜ், மோகன்லால், டொவினோ தாமஸ், மஞ்சு வாரியர், அப்புறம் இந்த வாரம் விக்ரம் படம் ஒன்று வருது, அதில் ஒருத்தர் இருக்காரு, ஒரு ஜார்ஜ் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்டார் காஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக நடிக்கிறவங்களாம் அந்த படத்தில் இருக்காங்க. பாப்போம் படம் என்ன மாதிரி கான்செப்ட்ல என்ன மாதிரி கொண்டு வராங்கன்ட்டு. படம் அட்வான்ஸ் புக்கிங்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு மலையாள சினிமாலே இதுதான் வந்து மிகப்பெரிய அட்வான்ஸ் புக்கிங் வரும் நினைக்கிறேன். ஏன்னா தமிழ் படம் அளவுக்கு அட்வான்ஸ் புக்கிங் போயிருக்கு இந்த படத்துக்கு. கிட்டத்தட்ட முதல் நாள் பாக்ஸ் ஆஃபீஸே 100 கோடி தாண்டி வரும் அப்படின்ற மாதிரி தான் பார்க்கப்படுது. அட்வான்ஸ் புக்கிங்லேயே 50-60 கோடி வந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. எனிவே இது எம்புரான்றது வந்து எனக்கே இந்த ஸ்டோரியா ஒரு இம்ப்ரெஸ்ஸா. லூசிஃபர் ரொம்ப நாளாக பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ லூசிஃபர் 2 அப்படின்றது அதோட சேர்த்து பார்க்கும்போது இன்னும் பெட்டரா இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்த்துட்டு மண்டை காய்வானா, செகண்ட் பார்ட் வரலனா. எனவே இந்த எம்புரானை வந்து ரொம்ப பெருசாக பிருத்திவிராஜ்லாம் வந்து இங்கே ரொம்ப பெருசாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி நிறைய ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. அதனால் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல தேட்டிக்கல் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் டிராகன் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ அந்த படத்தை வந்து ரொம்ப கீழே இருக்கக்கூடாது தான் நம்ம 2 படத்தையும் ஒரே கவுண்டில் கொடுத்துருக்கோம். 1000 தான் இருந்தாலும் ஒரு டப்பிங் வெர்ஷன் அப்படின்றதுனால. ஆனால் இங்கே நல்ல ஒரு தேட்டரிக்கல் வந்திருக்கு. ஸோ பார்ப்போம். மோகன்லால் படம் தமிழ் எனக்கு தெரிஞ்சு எதுவுமே ஓடினது கிடையாது. அவர் ஹீரோவாக நடிச்சு ஆக்சுவலி அந்த ஒரு சகாப்தத்தை இந்த ஒரு படம் மாற்று தான் பார்ப்போம் தமிழில். நம்ம கூட முதல் இடத்துல பார்க்க போகிற படம் வீரதீரசூரன். வீரதீரசூரன் படம் நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் எக்ஸ்பெக்டேஷன் தான் பண்ணுறோம். எம்புரான் நாளைக்கு தான் வருது. ஆக்சுவலி எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு நம்ம விக்ரம்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மெயின் ஸ்க்ரீன்லாம் நம்ம வீரதீரசூரன் தான் ஓடுது. எம்புரான் வந்து செகண்டரி அந்த மாதிரி சில இடத்துல கவர் பண்ணலாம். இனிமே தேட்டரிக்கல் பெருசாக எடுத்ததால 1000 தான் பார்த்தாலும் வீரதீரசூரன் தான் வந்து பீட் கண்டிப்பாக அதோட கை தான் உயர்ந்திருக்கும் தேட்டரிக்கல்ல. அதை தாண்டி விக்ரம் எஸ்.ஜே. சூர்யா ஒரு நடிப்பறக்க ஒரு நடிப்பின் என்னத்தை சொல்றது, நம்ம நடிப்புனாலே அவர் தாங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆளுமை நடிப்புல நம்ம விக்ரம் எஸ்.ஜே. சூர்யாவும் சொல்லிட்டேன். 2 பேரும் சேர்ந்து இந்த படம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு இந்த டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சித்தாலா எடுத்தால அவர் தான். அருண்குமாரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம டேரக்டர் தான் சொல்லி ஆகணும். ஸோ இது நம்ம விக்ரமுக்கே பார்த்தீங்கன்னா விக்ரம் என்ன கெட்ட போட்டாலும் சூட் ஆகுன்ற மாதிரி ஒரு மாஸ் கமர்ஷியலாக இந்த படம் வரும். இதே சமயம் ஒரு ஃபேமிலி ஆட்டிடியூட் எல்லாமே இந்த படத்தில் இருக்க தான் தோணுது. இவன் ட்ரைலர் தாறுமாறா இருக்கு. இங்க டாம் அண்ட் ஜெர்ரி அந்த போட்டி எப்படி இருக்கு நம்ம விக்ரமுக்கு எஸ்.ஜே. சூர்யாவும் பார்க்கணும். ஏன்னா எஸ்.ஜே. சூர்யா எப்பவுமே ஒரு படத்தில் வந்தாக்கா அந்த படம் வந்து தாறுமாறா பண்ணிட்டு மாதிரி ஒரு கேரக்டர் தான் எடுப்பாரு. ஒரு தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்குலையும் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்திருக்காரு. சேம் டைம் அதே மாதிரி இந்த எம்புரான்ல ஒருத்தர் மலையாள ஹீரோ கிடையாது, சைடு கேரக்டர் ஜார்ஜ் அவரும் இங்கே நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காரு. அப்புறம் துஷ்ரா விஜயன். ஸோ துஷ்ரா விஜயன் நம்ம விக்ரம் காம்போ. இன்னும் பல விஷயங்கள் வீரதீரசூரனில் வந்து ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ஸோ நம்ப வேண்டியதாக இருக்கு கண்டிப்பாக நம்ம அருண்குமாரோட பேக்கப்லாம் பார்த்து. ஆனால் விக்ரமுக்கு தான் படங்கள் எதுவும் ஓட மாட்டேங்குது. ஸோ அந்த ஒரு ஹிஸ்டரியை வந்து இந்த வீரதீரசூரனாச்சும் மாற்று தான் பார்ப்போம். என்னதான் இது எக்ஸாம் டைமாக இருந்தாலும் படம் பெட்டராக இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு ஆடியன்ஸ் புல்லிங் கொண்டு வரும் கண்டிப்பா. அதே சமயம் இந்த படம் வந்து தமிழ்நாட்டை தவிர்த்து மீதி நாடுக்கெல்லாம் வந்து எம்புரான் இருக்கிறனால அந்த அளவுக்கு பெருசா ஸ்கிரீன் வாங்க முடியாது. ஆனா நல்ல படம் கண்டிப்பா ஓடும்ன்றத வந்து நம்ம எந்த டைம்லயும் மறுக்க முடியாது. உங்களுக்கு ரியலா இப்ப பெரிய படம் பாத்தீங்கன்னா எம்புரான் தாங்க. நீங்க வீரதீரசூரன் தான் பெரிய படம் நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா எம்புரான் எங்கேயோ இருக்கு, வீரதீரசூரன் ரொம்ப கம்மியா இருந்துட்டு இருக்கு. ஆனா நம்மளுக்கு விக்ரம் தாங்க மாசு. ஸோ அதனால இந்த படம் தான் டாப்பு.